ஏன்டா மச நிக்கிறீங்க? வேற என்ன பண்றது? பின்னாடி நிக்கிறேன்டா. சரி வா. டே குரு வாடா, வந்து என்ன கோஷம் சொல்லி குரா. நீ வந்து சவுண்ட் விட்டாதான் அது ஸ்ட்ரைக் மாதிரியே இருக்கும். என்ன உச்சு கொட்டுற? மூடு ஓட்டா இல்ல உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. பின் என்னடா, நீ வந்து கலந்துக்கிட்டா தான் ஸ்ட்ரைக் மாதிரியே இருக்கும். மாப்ள என்னமோ குழப்பமா இருக்குடா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் உன் மூஞ்சி பார்க்கும்போது. என்னடாச்சு? இந்த ஸ்ட்ரைக்கான காரணம் சரியா தப்பான்னு தெரியல. நம்ம வாபஸ் வாங்கலாமா? என்னது விளையாடுறியா? ஏண்டா முன்ன நின்று எல்லாம் காரியத்தை பண்ணிட்டு இப்படி கடைசி நேரத்துல பெல்ட் அடிச்சு என்னடா பண்றது? நான் தான் குழப்பமா இருக்குன்னு சொல்றேன்ல. ஏண்டா இவ்வளவு நாள் இல்லாத குழப்பம் இப்ப மட்டும் எப்ப வந்தது? இப்பதான் ஏதோ தோணுது. டேய் இப்ப ஒன்னே வேலைக்கு ஆகுது. எல்லாரும் கூட்டிட்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்ப நீ சைக்கிள் வந்து கலந்துக்கிற. நீ வந்து கலந்துக்கிட்டாதான் ஸ்ட்ரைக் மாதிரியே இருக்கும். வா வா குரு வா. உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதடா. டேய் குரு கத்ரா கத்ரா. Withdraw the condition. Withdraw the condition. போடாதே போடாதே. புது ரூல்ஸை போடாதே. போடாதே போடாதே. புது ரூல்ஸை போடாதே. ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. அரியர்ஸ் என்னும் காரணம் காட்டி. மாணவர்களே பறிக்காதே. அரியர்ஸ் என்னும் காரணம் காட்டி. மாணவர்களே பறிக்காதே. ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. Dear students, this is most irresponsible. Please go back to your classes. Okay sir. Let's go to our classes. நீங்க அந்த செக்ஷனை வாபஸ் வாங்கிடுங்க, நாங்க போறோம். இது கமிட்டியோட டிசிஷன். வாபஸ் வாங்க முடியாதுப்பா. ஹலோ, இது எங்களோட ஓன் டிசிஷன். We won't get back. 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 பாருங்கப்பா, மகாலிங்க சார் சொல்றதை கேட்டு கிளாஸுக்கு போங்கப்பா. இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணாதான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும் நாங்க எடுத்த இந்த முடிவுக்கு காரணமே அப்போவாது நீங்க அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ண முயற்சி பண்ணுவீங்கங்கிற அந்த நம்பிக்கையில தான். ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டான். மகாலிங்கம் இங்கேயும் வந்து மறுபடியும் அறுக்க ஆரம்பிச்சுட்டான். யாரு யாருப்பா அது? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுப்பா. போயா மக்கு மகா. யாரு யாரு அது? என்னடி இது? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நம்ம ப்ரொஃபஸரை நாமளே அசிங்கப்படுத்தினா எப்படி? அவங்களை இன்சல்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. வா போய் சாரி கேட்கலாம். எதுக்குடி போகணும்னு சொல்ற? என்னடி இப்படி சொல்ற? இந்த ஸ்ட்ரைக் கொஞ்சம் நியாயமா இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே ஒரு தப்பான ஸ்ட்ரைக். அதோட இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கிட்டா அது ரொம்ப அசிங்கம். நான் போய் சாரி கேட்க போறேன். நான் சொல்றதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்னு நினைக்கிறவங்க என் கூட வாங்க. என்னடி அவ சொல்றதும் கரெக்ட் தான். சரி சரி வாடி நம்மளும் போலாம். என்னடா எல்லாம் போயிட்டாங்க? ஏய் நம்மளும் போயிடலாம். இல்ல சுழிச்சிடுவாங்க. ஏய் டபா எல்லாம் போலாமா? போலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். மாணவர் ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. மாணவர் ஒற்றுமை. குழந்தை என்னமா இப்படி சோர்ந்திருக்கா? ஆமாமா, இவளுக்கு பாக்கெட் பாலும் ஒத்துட 2-3 தடவை வெளியே போயிடுச்சுமா. புள்ள இருக்கிற வீட்டுல கூட இருக்கிற பொம்பளை ஒத்தாசை இல்லாம உபத்திரமால வந்து சேர்ந்திருக்கா. ஒரு புள்ளை பெத்தவளுக்கு இது கூடவா தெரியாது? ச்சே, என்ன பொம்பளை இவெல்லாம். அம்மா, இவளுக்கு உடம்பு வேற சுடுதேம்மா. நிர்மலா, குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போமா. அடேங்க அப்பா, அக்கறைய பாரு. குழந்தைக்கு உடம்புக்கு வந்தது உன்னாலதான். இது பாருங்க சார், குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வழியை பாருங்க. என்ன திட்டத்துக்காக எதுக்கு குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்க? என்ன நீ வார்த்தைல ரொம்ப வித்தியாசப்படுது. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என் குழந்தை தானே கிடைச்சது. அனாவசியமா பேசாதீங்க. இல்ல நிர்மலா, நான் அப்படி சொல்லல.
காய்ச்சல் இருக்க குழந்தைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். என்ன திட்டுறதுக்கு பதிலா நீங்க என்னடி சொல்ற? தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும், மூஞ்சியும் முகரையும். ஏண்டி உன்னை நான் திட்டணும்னா நேரடியா திட்ட முடியாதா? பணம் பெத்த ஏன் பேத்திய சிரமப்படுத்திய உன்னை நான் திட்டணும்? உன்னை திட்டணுங்கிறதுக்காக நான் என் பேத்திய ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம லேட் பண்றேனா? வர வர உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு கூடிக்கிட்டே போகுதுடி. எல்லாம் ஏன் தலையெழுத்துடி. வந்து வாச்சிருக்கா பாரு. சின்ன குழந்தைக்கு இப்படி இருக்கே, நாம தானே இதுக்கு காரணங்கிற புருத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நம்மளையே குத்தி காட்டி பேசுறா பாத்தியா? இல்லாத நான் வந்து பேசாதடி. தேடி பிடிச்சிட்டு வந்தோம் பாரு உன்னை இந்த வீட்டுக்கு, நீயும் உன் குடும்பமும். ஏன் நிர்மலா எழுந்துரு, நாம ஆஸ்பத்திரிக்கு போவோம். இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு. இந்தா குழந்தை பிடி. என்ன லீலா பண்ணிட்டு இருக்க? துணி காய வச்சிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயத்தை விட்டுரு, இது இப்ப ரொம்ப அவசியம். என்ன முக்கியமான விஷயம்? ஓஹோ, எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க அப்பாட்ட பணம் கேட்க சொல்லி இருந்தல்ல, கேட்டியா? என்ன முறைக்கிற? இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு போர் அடிக்குதா? புது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்க. வளராது லீலா. நான் ஒன்னும் வளரலங்க. இது வரைக்கும் நீங்க நல்ல புருஷனாவும் இல்ல, உங்களை பெத்த உங்களுக்கு நல்ல புள்ளையாவும் இல்ல, பெத்த குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இல்ல. அட்லீஸ்ட் எங்க அப்பாக்காவது ஒரு சுமாரான மருமகனா இருந்துட்டு இருக்கீங்க. அதையும் கெடுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம கதையை விடுற. உன்னோட வியாக்கியானத்தை யாரடி கேட்கறது? இத பார், எனக்கு பணம் வேணும். மரியாதையை போய் உன்னால கேட்க முடியுமா முடியாதா? முடியாதுங்க. தெரிஞ்ச எங்க அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க என்னால முடியாது. இத பார், நான் தெளிவா சொல்றேன். நீ போய் உங்க அப்பாட்ட பணத்தை வாங்கி தர, அவ்வளவுதான். மறுபேச்சே கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே பணம் வேணும், கஷ்டப்படுறீங்க. பணத்தை உங்களால புரட்ட முடியல, ஓகே. ஆனா மத்த மருமங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எனக்கே கொடுக்கறதுலன்னு கேக்குறீங்க. உங்க வீம்புக்கெல்லாம் என்னால ஆடிட்டு இருக்க முடியாது. கட்டின பாவத்துக்காக உங்க அக்கிரமங்களுக்கும் அநியாயத்துக்கும் நான் வேணா அடங்கி போலாம். ஆனா அதுக்காக எங்க அப்பாவை தொந்தரவு கொடுக்க என்னால முடியாது. இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல லீலா. நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்க. உங்க அப்பாட்ட போய் பணம் கேட்டாலும் அவர் எனக்காக பணம் தரமாட்டாரு. ஆமா லீலா, நிச்சயமா தரமாட்டாரு. மத்த மாப்பிள்ளைங்களுக்கு நீள்ற கையே எனக்குன்னா நீளாது. ஏன்னா என் மேல மதிப்பு மரியாதை இருந்தா தானே. என் ராசி எப்படி கட்ட பொண்டாட்டி என்ன காலு காசுக்கு மதிக்காதப்ப மத்த சொந்தக்காரங்க எப்படி மதிப்பாங்க? கடவுளே, இந்த மாதிரி உயிர் எடுத்து நான் என்னதான் பண்றது? ஆமாடி, எனக்கு பொழுது போல பாரு, அதான் உன்னை படுத்திட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்றது நீ கேட்டினா எதுக்காக எனக்கு கோவம் வரும்? நான் ஒரு கஷ்டத்துக்கு தானே உங்க அப்பாட்ட போய் பணத்தை கேட்க சொல்றேன். போய் பணத்தை கேட்டு அவர் குடுக்கலன்னா பரவாயில்ல, நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. ஏன் நான் சொல்லி நீ போய் கேட்டினா உன் கிரீடம் என்ன இறங்கி போயிருமா? ஒரு தடவை கேட்டுதான் பாருண்டி. தெரியும்டி, நீ கேட்க மாட்ட. நிச்சயமா நீ கேட்க மாட்ட. பாத்தியாடா, இதுக்கு முன்னாடி இது போல நடக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஸ்ட்ரைக்கு தூண்டணும்னு நம்ம எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் நம்மள பார்த்தா ஸ்டூடெண்டா தெரியலையா? டேய் பொறுமையாடுறா, எல்லாம் சரியாயிடும். காலேஜ் லைஃப்ல இதெல்லாம் இருக்க தானே செய்யும். போடா இவனே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸோட வந்து கேரண்டி கொடுத்தாதான் நம்மள கிளாஸ் ரூம்குள்ள சேர்ப்பாங்களாம். இன்னமும் எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி தானே இருக்கு. இத்தனை நாள் அந்த காலேஜ்ல கலக்கலன்னு இப்ப நம்மளுக்கு இந்த நிலைமை கேவலம்டா. எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தாவானியால வந்தது. யாரா அவ பேர் என்ன? பவானி. அந்த பவானி தான் பாதி பேரை உள்ள கூட்டு போயிட்டால. இப்ப நம்ம ஸ்ட்ரென்த் குறைஞ்சவனே நம்மள ஏறி மேய்க்கிறாங்கல்ல, வருவோம்ல. அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நாம ஸ்ட்ரைக் பண்ணோம், கோஷம் போட்டோம். இடையில நம்ம விபியை மக்கு மகான்னு சொன்னதுனால தாண்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. தோபாரா புத்தர் பேசுறாரு. ஏண்டா மக்கு மகாலிங்கன்ற பேர் வச்ச மகாராஷ்டிரா நீதான் எங்களை வந்து இப்ப குத்தம் சொல்றியா? சூப்பர்ரா விராடே. என்னடா முழிக்கிற? டேய் கிளம்புங்கடா, நாளைக்கு பேசிக்கலாம். ஏன் இப்ப என்ன? ஒண்ணுமே புரியலடா, நான் கிளம்புறேன்.
போட்டா மகாராஜா ஃபேமிலிடா அவரு. அதான் ஓவரா கோச்சிட்டு போறாரு. ஏய் நம்ம குடுற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல கேண்டீன் வாங்க, சாப்பிட்டு போலாம். ஒண்ணு வேண்டாம். சரி சரி, என் ஆள் எப்படி இருக்கு? யாரு? அதுவா? தயவு செஞ்சு எனக்கு உண்மையா சொல்றீங்களா? என்னடா? ஆமா, எங்க தான் பூச்சிங்கதா? என்னடா என்னாச்சு? நீங்க வேற ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு, தாவணி போட்ட பொண்ணுன்னு பார்த்தா நம்ம குரூப்ல தான் லீட் பண்ண சேர்க்க அப்படியே ஒஸ்ட் போயிடுச்சுனா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? என்ன மேட்டர் தெரியுமா? குரு பிரசாத்னு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், என் கிளாஸ் தான். அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ரைக்கர் ரெடி பண்ணான். நடுவில் இந்த பசங்க வைஸ் பிரின்சிபல் போது அது கிண்டல் பண்ணானே. உடனே இந்த பொண்ணு கோவம் வந்துச்சு. கேர்ள்ஸ்ட பெரிய லெக்சரே ஆச்சு பாருங்க. உடனே எல்லாம் பின்னாடியே போயிடுச்சுங்க. நானும் போயிட்டேன், ஸ்ட்ரைக்கும் கேன்சலு. இதெல்லாம் பவானியா பேசு. இதெல்லாம் கூட மேட்டர் இல்ல, இதோட பெரிய மேட்டர் இருக்கு. குருவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தான் மேட்ரு. ஐயோ, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையானா? சரி சரி, ஆனதாகட்டும். அவளுக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கணும் என்ன? இதெல்லாம் கூட மேட்டர் இல்லைனா நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும். தயவு செஞ்சு சொல்லி வைங்க, பசங்க வர கோவமா இருக்காங்க. சரிடா, நான் வந்து பேசிக்கிறேன். எதுவும் நடக்காம பாத்துக்க என்ன? நான் பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. சரி வாங்க, சாப்பிட்டு போங்க. ஒண்ணு வேணாடா, பரவாயில்ல. ஓகே, நான் கிளம்புறேன், பாத்துக்க. சரிண்ணா, என் பேக் எடுத்துறேன். அப்புறம் வாங்கண்ணா. பாய்ண்ணா. பாய். நீங்களே சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? மிச்சம் இருக்கிற பாலை எடுத்து நட்ராஜ கொடுத்தேன். அத பெரிய குத்த மாதிரி பேசுறாங்க. அப்படின்னா எனக்கு நிர்மலா குழந்தை மேல அக்கறையே இல்லையா? நான் அப்படி நினைக்கிறவளா? என்ன சரோ, உன்னை பத்தி யாராவது அப்படி நினைக்க முடியுமா? நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படி நினைச்சுதானே என்ன திட்டிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். சரி, நட்ராஜுக்கு பாலை கொடுத்துட்டேன். அவன் குழந்தை தானே. அதுக்கு நிர்மலா என்ன செஞ்சிருக்கணும்? குழந்தைய சமாதானப்படுத்திட்டு வேற பால் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு என்ன திட்டுறதுக்கு இதையே சாக்காக்கிட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், என்ன திட்டுறதுக்கு பதிலா குழந்தைய கவனிங்கன்னு. அதுக்கு நல்ல கேவலமா பேசினாங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததையும் எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணதையும் கேவலமாவே பேசிட்டு இருந்தா எனக்கு சங்கடமா இருக்காதா? எனக்கு எப்பாவது கோபம் வராதா? சரி விடு சரோ, பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீங்க சும்மா பூசி முழுகாதீங்க. உங்க அம்மா பண்ற தப்ப பத்தி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க குடும்பத்தை இவ்வளவு கேவலமா பேசின அதே வாய் தானே. வெக்கம் இல்லாம லீலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. சோறு சாப்பிடுற வாய் தானே அது. என்னடி வாய் ஏன் மரியாதை இல்லாம பேசுற? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கேன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு போறியா நீ? அப்படி சொன்னவங்க தானே உங்க அம்மா. இல்லன்னு சொல்லுங்க. எப்போ பேசுனது இப்ப ஏண்டி இழுக்கிற? சம்பந்தம் இல்லாம. நான் வேணும், நான் இழுக்கிறேன். நான் எதுவுமே தப்பா பேசாதப்போ உங்க அம்மா என்ன இப்படி கேவலமா பேசுறாங்களே, அதெல்லாம் உரைக்கலையா உங்களுக்கு? பேசுறது இதோட நிப்பாட்டு. என்ன சென்னி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? போய் கேட்டுக்கிட்டு. அது இல்லம்மா, என்கிட்ட திமிரா பேசின மாதிரி அவங்கிட்ட திமிரா பேசியிருப்பா. அத அவன் நல்லா பூச வச்சுட்டு போறான். நீ போய் முதல்ல குழந்தைக்கு மருந்து கொடு, எழுச்சு போ. வாடா வாட, நீ பாடிக்கிட்டு வா. நீ பாடி கூட வேற என்ன? வா பாட, வா. ஏண்டி, நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போவே வருவேன்னு பார்த்தா என்னடி இதெல்லாம் கூத்து? இதுல என்னக்கா இருக்கு? காலேஜ்னா இப்படிலாம் இருக்கதான் செய்யும். ஏண்டி, காலேஜுக்கு எதுக்கு போறீங்க? படிக்கிறதுக்காக தானே. அப்புறம் எதுக்கு இந்த எலெக்ஷன் இதெல்லாம்? இதுல ஜெயிச்ச பெரிய மந்திரியாக போறியாக்கும்? அக்கா, இது காலேஜ் சேர்மன் எலெக்ஷன். இது எல்லா காலேஜ்லயும் நடக்கும். இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டீங்க.
இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. உங்க வாத்தியார் எங்க சரியில்லடி. முட்டைக்கீழே பெரும்பால 4 தட்டு தட்டி நல்லா படிங்கடின்னு சொல்றதை விட்டுட்டு இந்தாங்க படிங்க. ஏன் பவானி, நீ பாட்டுக்கு வம்பு பண்ணிட்டு வந்துட்டியே, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? அதுல ஒரு பிரச்சனை வராதுக்கா. அப்படியே வந்தா என்ன, சமாளிக்க வேண்டியது. அப்படி சொல்லு. நீ தான் என் அக்கா மக, இவதான் இருக்காளே வேஸ்ட். அவ வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க தான் மெச்சுக்கணும் அவ தைரியத்தை. இந்த காலத்துல இப்படி தாண்டி போல்டா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, இந்த போற இடம் புருஷன் எல்லாரையும் திட்டு வாங்கணும். இந்த சரமாரில இருந்தா அவ்வளவுதான், ஏறி மேஞ்சிருவாங்க. அப்போ புருஷன் கூட சண்டை போட சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான் இருக்கணும். ஏங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் உங்களோட சண்டை போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏண்டி புருஷனோட சண்டை போடுறேன்னு சொல்லி அடிக்க மாட்டீங்க? எப்படி 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 ஏய், ஓ மனசை தொட்டு சொல்றீ. என்னைக்காச்சும் நீ எனக்கு பயந்துருக்கியா? இல்ல நான் பேசுற வார்த்தைக்கு தான் மறு பேச்சு பேசாம இருந்திருக்கியா? மாமா சொல்றதாங்க கரெக்ட். சும்மா பாவல பண்ணாத. ஏய் பொடி பொடி, இதெல்லாம் பாவலா இல்லடி. அதுக்காக அப்பா அடேங்க அப்பா. அக்கா நீ மட்டும் படிச்சு லெக்சரா வந்திருந்தனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எங்க பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க அக்கா மட்டும் டீச்சரா இருந்தாலும் வச்சுக்க, ஸ்ட்ரைக்கா பண்றிய ஸ்ட்ரைக்கு. அவ அப்படியே சேலையை வரிஞ்சு கட்டிட்டு கோதால குட்டா ஓடி போயிருப்பிய ஓடி. என்ன குடிக்க தண்ணி இல்ல, போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வா. சிரிக்கிறாங்களா சிரிப்பு. ஏய் சாப்பிடலாம் நிறுத்தலாம். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. என்ன பவானி, தண்ணி எடுக்காம வெறும் குடத்தோட வர? தண்ணி வரல மாமா. ஓஹோ. என்னப்பா ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலையா போச்சு. அவன் இல்லையாமா? தெரியலப்பா, எங்கேயோ வெளியில போயிருக்கான். வரதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வேணா உள்ள வந்து உட்கார. பரவாயில்லம்மா, நான் வேணா இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன். சரிப்பா. பவானி. என்ன மாமா? பவானி வரேன் மாமா. என்ன மாமா? என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, இது கொண்டு உள்ள வை. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் உன் தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாம் வீட்டோட தானப்பா இருக்காங்க? ரமேஷ், ஒன்னதான்ப்பா கேக்குறேன். ஆமாம்மா, நம்ம வீட்டோட தான் இருக்காங்க. வீட்டு வேலை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குப்பா. சரிங்கம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி. என்னண்ணே? வாமா, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேண்ணே. வீட்ல ஜவுக்கிமா? நல்லா இருக்காங்க. சரி சரி. என்னண்ணே இது? இப்படி வாங்க நீங்க. என்ன? வாங்க. என்னண்ணே இது? நீங்க கஷ்டப்படுறீங்க. என்ன கஷ்டம்? நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே சமைச்சு கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல பரவாயில்ல, நீ இப்படி பேசுனதே மனசு நிறைஞ்சு போச்சு. என்னண்ணே இது? ஏண்ணே இப்படி தனியா கடந்து கஷ்டப்படுறத விட தன வீட்டுல போய் இருந்திருக்கலாம்ல. மத்த பிள்ளைங்களை விடுங்க, அவங்க எல்லாம் அந்நிய சம்பந்தம். போஸ் யாரு? உங்க பிள்ளை மாதிரி தானே, அவன் வீட்டுல இருக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவன். தன வீட்டுல சௌரியமா இருக்கிறதுக்கா அங்கேயே டயரா போட்ட முடியுமா? என் நிலைமையை யோசிச்சு பாரு. பவானி இப்பதான் காலேஜ்ல போட்டுக்கிறேன். அது இன்னும் எமுட்டோ படிக்கணும், அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. கல்யாணம் வேற கட்டி வைக்கணும், அதுக்கு வேற செலவு இருக்குது. எல்லாத்துக்கும் நான் தொழிலை பார்த்து சம்பாதிக்க வேணாமா? அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். அதான்
பிள்ளைங்களை கரை சேர்த்துறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம். அதுங்க என்னன்னா யார நினைச்சு புலம்பிட்டு இருக்கிற? எல்லாம் எங்க நாத்தனார் பையன் இருக்கான்ல அவனை பத்தி தானே. என்னாச்சு? எங்க நாத்தனார் பையன் இருக்கான்ல தருதல. யாரு அந்த சவாவதியா? ஆமா, அவனுக்கு ஒரு அப்புறாணி பிள்ளைய கட்டி வச்சோம்ல, அவனை தினம் போட்டு அடிக்கிறானா. நாள் தவறுனாலும் சண்டை தவறதில்ல அந்த வீட்டுல. 10ஆவதுக்கு 2ஆவதும் பொண்ணா பிறந்துருச்சா, அத காரணம் காட்டி ரொம்ப கொடுமைப்படுத்துறானா. பாவம் அந்த பொண்ணு. புருஷன் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், தினம் அந்த பொண்ணு படுற கஷ்டம் தாங்க முடியல. என் நாத்தனார் பையனை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்னா ஒரு வேளை கேட்பான். நிச்சயம் சொல்றேன். ஏன்னா அந்த பொண்ணை நினைச்சாலே பரிதாபமா இருக்குது. என் பொண்ணுங்க தனித்தனியா படுற சங்கடத்தெல்லாம் இந்த பொண்ணு ஒருமிக்க அனுபவிக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணுண்ணே. பார்க்க பரிதாபமா இருக்கு.